ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் சபரி ஃப்ரம் ஃபின்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோடி 3.0 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 3வது பார்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பேங்க் செக்டர் இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் எல்லாமே ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் மெஜாரிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது யாருமே சொல்லிக் கொடுக்காத ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மாறினா பிரசிடென்ட் யாரு வேணாலும் மாற்றலாம். ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் யார் அங்கே பிரசிடென்ட் சீட்டில் உட்காந்தாலும் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பிரசிடென்ட் தான் ப்ரொமோட்டர் இருப்பாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வீடியோஸ் யாருமே போடுறதில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட ஸ்டாக் அனாலிசிஸ், ஸ்டாக்கோட குவாலிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நான் ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி எடுத்துக்கிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்டேட் பேங்க்னா என்ன, யூனியன் பேங்க்னா என்ன, அந்த மாதிரி ஒரு பேங்க் பற்றி சொல்ல முடியல. ஏன்னா இது எல்லாமே பேங்க் தான் நீங்கள் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் செக்டர் யூனிட் பேங்க் தான் எடுத்துருக்கோம். அதனால் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. பட் எடுத்துக்கிற ஸ்டாக் எல்லாமே பக்கா குவாலிட்டியான ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7,49,846 கோடி இருக்குது. ஸோ சொல்லவே வேண்டாம், இவங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எப்போ பார்க்குற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்க அப்படின்னா 18,555 கோடியில் ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருந்தவங்க கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி 69,541 கோடி லாஸ்ட் இயர் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், சிஏஜிஆர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எனிவே நான் ஸ்க்ரீனில் தான் படிக்க போகிறேன். அதனால் நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஸ்டாக் பக்கா குவாலிட்டியான ஸ்டாக் ஸ்டேட் பேங்க்கு. நமக்கு தெரியும், நம்ம ஸ்டேட் பேங்க்ல போய் 1 லட்ச ரூபா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போகிறது ஒன்று தான், ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறது ஒன்று தான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. நம்ம போக போக வீடியோவில் போடலாம். ஸோ அதே மாதிரி இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பாருங்கள். ஸோ ப்ரொமோட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட்? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொமோட்டர். அதனால் நமக்கு பக்கா சேஃபான ஸ்டாக்கு. எஃப்ஐஏ பார்ட்டிசிபேஷன் பாருங்கள். ஸோ 11.09% எஃப்ஐஏ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 23.96 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.03, பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 7.37 இருக்குது. அதனால் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாலட்டிலாக இருக்காது. மீடியமான வாலட்டிலிட்டியில் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஒரு பக்காவான ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க். ரைட்? ஸோ யூனியன் பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டேட் பேங்க்கில் தான் கொண்டு வச்சிருக்காங்க. யூனியன் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஓரளவுக்கு மீடியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சின்ன பெரிய என்ன சொல்கிறது, அவங்க கஸ்டமர் நல்லா அவங்க சர்வீஸ் பண்ணுறங்காட்டி, ஒரு பிஸ்னஸ்க்கு இவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறங்காட்டி இவங்க இந்த இடத்துல யூனியன் பேங்க்கில் நிறைய கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,12,710 கோடி இருக்குது. அதே மாதிரி இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் 2,146 கோடி அவங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக 13,797 கோடி கட்டிருக்காங்க. க்ரோத் பர்ஸ்பெக்டிவ்ல சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் லாஸ்ட் இயரில் டபுள் ஆயிடுச்சு. யூனியன் பேங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். யூனியன் பேங்க்ல டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஓகே தான். ஸோ ஓவரால் க்ரோத் பர்ஸ்பெக்டிவ் சூப்பராக இருக்குது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 74.76% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 6.75, டிஏ பார்த்தீங்கன்னா 12.24%, பப்ளிக் கிட்ட 6.25 தான் இருக்குது. ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஃப்ஐஏ டிஏயோட பார்ட்டிசிபேஷன் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஃபார்ம், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கும், ஸ்டாக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்க, ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்கை எடுப்பாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான், வேறு எந்த ஒரு பிரைவேட் கண்ட்ரோலையும் இருக்காது. ஸோ பாருங்கள், அதனால தான் எஃப்ஐடிஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம இது விட்டுட்டு நம்ம போய் நம்ம தெரியாத ஸ்டாக் ஒன்று வாங்கிட்டு நம்ம அதில் போய் அடி வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் சரி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூகோ பேங்க். கரெக்ட்? ஸோ யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக லிஸ்டான பேங்க். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 67,934 கோடி இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது 2021 14,446 கோடி கட்டினவங்க
இப்போ மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 21,854 கோடி இருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்த பேங்க். அதனால இதுவும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களோட பிசினஸ் மாடலும் வந்து சூப்பரா இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா அந்த பேங்க் யூகோ பேங்க் ஒரு நாளைக்கு வந்து டாப் பேங்கா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் குரோத் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் சொல்லவே வேண்டாம். 166% 3 இயர்ஸ்ல காட்டியிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் அப்படிதான் டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதனால வந்து இது சூப்பரான பேங்க். யூகோ பேங்க் வந்து சூப்பரான பேங்க். அதில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் யாருன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 95.39% வந்து பிரசிடென்ட்டே வச்சிருக்காங்க. கரெக்டாக எஃப்ஐஐ கிட்ட பார்த்தீங்கன்னா 0.03%, டிஏ கிட்ட பார்த்தீங்கன்னா 1.32%, பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 3.26% தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அதனால் வந்து நமக்கு இது கிடச்சதுன்னா இந்த ஸ்டாக் கிடச்சதுன்னா நல்லது. ஸோ யூகோ பேங்க் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் ஒரு நல்ல பேங்காக வரப்போகுது. அதனால் இந்த ஸ்டாக்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கும்போது 56 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.8. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டாக் யூகோ பேங்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க்கும் அப்படி தான். ஸோ இவங்க வந்து ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 56,782 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. சூப்பரான புக் வேல்யூ. ஸோ நம்ம பாருங்கள், நான் எடுத்துக்க ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ப்ரொமோட்டரும் சூப்பராக கால் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடி பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், யாராவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தி கரண்ட் கவர்மெண்ட் சிச்சுவேஷன். ரைட்? ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1071 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 2677 கோடியில் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் சேல்ஸ் க்ரோத் ஓகே, ப்ராஃபிட் க்ரோத் ஓகே, ஸ்டாக் ப்ரைஸ் சிஆர்ஜிஆரும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு, 147%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ நமக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனால் போதும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லவே வேண்டாம். ஆவரேஜாக 47% 3 இயர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏஜ் வந்து எங்கேயோ போயிடும் நம்ம அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் ஒன்றுனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரைட்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 93.08% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 0.17%, டிஏ பார்த்தீங்க அப்படின்னா 2.8%, பப்ளிக் கிட்ட 3.95% இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கும் நமக்கு கிடச்சதுன்னா லக்கு. கிடைக்கிறதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வாங்கி போட்டோம்னா ஓகே தான். ரைட்டுங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க்கும் வந்து ஒரு நல்ல பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. கரெக்டுங்களா? ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு மீடியமான பேங்க் தான். ஸோ மீடியமான பேங்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் மீடியமான பேங்க். பட் உங்கள் சர்வீசஸ் அண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஆல்ரெடி அதாவது செக்யூரான பேங்க் அப்படின்னு சொல்லுவார். நான் எவ்வளோ பேங்க்ஸ் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எஸ் பேங்க் எடுத்துக்கங்க. அது ஒரு ப்ரைவேட் செக்டராக இருந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா 400 ரூபா 410 ரூபா ட்ரேட் இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 11 ரூபாய்க்குலாம் வந்துருச்சு. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் நடக்காது. அதனால் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் குரோத் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 2812 கோடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 6567 கோடி இருக்குது. ஸோ சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 70% வந்து ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் மீடியமாக இருக்குது. ஸோ இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 73.38% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4.52%, டிஏ பார்த்தீங்கன்னா 15.82% இருக்காங்க. பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 6.2% இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு நல்ல பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஓவரால் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் பார்த்துருக்கோம், யூனியன் பேங்க் பார்த்துருக்கோம், யூகோ பேங்க் பார்த்துருக்கோம், சென்ட்ரல் பேங்க் பார்த்துருக்கோம், அண்ட் அதே மாதிரி பேங்க் இந்தியா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.